அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் சில ரகசியமான விதிகள் இருக்குன்னா அதை எப்படி தெரிந்து கொள்ளணும். அப்ப அதை தெரியாம நம்ம ஒருத்தருக்கு என்ன அமைப்புல பிறந்தா அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு இருக்கு. பிறப்பால் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பிறப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் அதிகாலையில் காலை என்பது எத்தனை மணி வரைக்கும்? காலை என்பது 12 மணி வரைக்கும். ஒரு மனிதன் 12 மணிக்குள்ள ஏஎம் 11:59 வரை காலை சூரிய உதயத்திலிருந்து 11:59 ஏஎம் வரை பிறந்தானோ அவனுக்கு திதி சூனியம் இல்லை. திதினா என்னது? பண பிரச்சனை அவனுக்கு வராது. அவன் ஜெயிச்சிருவான். அவன் இக்கட்டுல போய் மாட்ட மாட்டான். அப்ப காலையில் யார் ஒரு மனிதன் பிறந்தானோ 12 மணிக்குள் பிறந்தானோ அவனுக்கு திதி தோஷம் இல்லை. அப்ப சுக்கிர பகவான் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை செய்வார். ஏன்னா திதி என்று சொன்னாலே சுக்கிரன் தான். அதனால இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மிக முக்கியமான விஷயம், யாரு எதுக்கு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த 4 விதமான சூத்திரம் இருக்கு. அந்த 4 விதமான சூத்திரத்தில் காலை 6 மணியிலிருந்து 12 மணிக்குள் பிறப்பவர்களுக்கு திதி சூனியம் இல்லை. இவர்கள் திதி சூனியம் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. நான் காலையில வரும் 6:53 பாட்டுக்கு இந்த என் டேட்டா பொறுத்து இந்த டைம்ல சொன்ன ஒருத்தன் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தன் ஜாதகத்தை போட்டு உங்க ஜாதகம் இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதை ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண போற? என்ன மாதிரி நீ வரப்போகுதையா? இல்லை உன்ன மாதிரி நான் வரப்போகுதா? ஒரு இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்ககிட்ட போய் உங்க ஜாதகத்தை பார்த்தீங்களா நான் போட்டேன் அப்படின்னு காட்டினான்னா விளக்கமாறு பிஞ்சிரும், ஒழுங்கு மரியாதை பேசாம இரு அப்படின்ட்டு அவனை அதோட கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இப்படி அடுத்தவனை பத்தி ரிசர்ச், உன்னை பத்தி ரிசர்ச் பண்ண, அடுத்தவனை பத்தி காமராஜர் ஜாதகத்தை போட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி என்ன பண்ண போறோம்? அவன் முடிஞ்சு போச்சு. இந்த அடுத்தவனுடைய ஜாதகத்தை நீ ரிசர்ச் பண்ணேன்னா அவங்களுடைய கர்மா உனக்கு சாடும், உறுதியா சாடும். அதுல மாற்றமே கிடையாது. அதுல நீ என்ன சாதிக்க போற? சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு சூட்சும ரகசியங்கள் இருக்கிறது. அது இறைவன் நல்ல அஸ்ட்ராலஜி படிச்சவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். அது எந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண நீங்க எதுக்கு போராடுறீங்க? நீங்க போராடாம இருக்கலாம்ல. அப்ப அடுத்தவர்களுடைய ஜாதகத்தை போட்டு நாம் ரிசர்ச் பண்ணோம் என்று சொன்னால் அவர்களுடைய கர்மா நம்மை சேரும். ஆமா, ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு என்ன டெய்லி போராட்டம் தானே. ஒவ்வொருத்தனும் என்ன சொன்னான், டெய்லி போராட்டம். ஒவ்வொருத்தனும் என்ன சொன்னாலும் யாருமே சந்தோஷமாவே பேசுறதே கிடையாது. ஆமா, எல்லாம் பணம் அனுப்புறான், எல்லாம் செய்யறான். சார் கடன் ஆகி போச்சு சார், குழந்தை கல்யாணம் முடியல சார், மருமை அப்படி இருக்கான் சார், இப்படி இருக்கா, இதைத்தான் சொல்றாங்களே தவிர யாருமே என்ன சொன்னா நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதே கிடையாது. ஜோதிடரை பார்த்து எவனுமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கிடையாது. இந்த சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டேன். ஏன்னு தெரியுமா? நீ என்ன ஆனாலும் சரி எனக்கு பார்த்து சொல்லி ஏதாவது வழி சொல்லு, நீ செத்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டானு. வெறி எப்படி இருக்காங்க பாருங்க. நீங்கள் பிறர் நலனில் அக்கறை கொள்ளுங்கள், நீங்கள் பன்மடங்கு வளருவீர்கள். இதுக்காக இலங்கையில இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஐயா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. ஏன்டா அங்கிருந்து எதுக்குடா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. இப்படி இந்த மாதிரி ஒரு மைனஸான மக்கள் இருக்காங்க, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி. அப்ப காலையில் பிறப்பு திதி சூனியம் இல்லை. ஆனால் எல்லாரும் 12 மணிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வராது. அதுல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதுல இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். அதற்கடுத்து மதியம் பிறப்பு 12 மணிக்கு மேல் 12:01 12:02 12 மணிக்கு மேல் PM பிறந்தால் உங்களுடைய நட்சத்திரம் தோஷம் இல்லாதது.
உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தோஷம் கிடையாது. அப்ப ஐயோ நம்ம இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டோமே, என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவலைப்பட வேணாம். 12 மணில இருந்து 6 மணிக்குள்ளாராக சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக சூரியனுடைய அஸ்தமனத்திற்குள்ளாக பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நட்சத்திர தோஷம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப நம்ம எந்த தோஷம் இல்லாமல் பிறந்திருக்கிறோம். இப்ப எனக்கு திதி தோஷம் இல்லை, திதி தோஷம் கிடையாது. அப்ப இரவு அதுக்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை வந்து கடவுள் வந்து நான் 5 பூதம் அதில் ஒரு பூரம் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அப்ப நமக்கு பிறப்பு, நட்சத்திரம், லக்கணம் இதெல்லாம் வந்து யாருக்கு என்ன பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப மதியம் பிறந்தவன் 12 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக பிறந்தவனுக்கு நட்சத்திர தோஷம் இல்லை. அதனால அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கடுத்து மாலையில் பிறந்தால், மாலை அந்தி சாய்கின்ற நேரத்தில் பிறந்தால், மாலை என்பது என்ன? இரவு படுக்க போறது அப்படிங்கிறது ஒரு டைம் இருக்கு, 9 to 10 மணி தான். மாலை வேலை அப்படிங்கிறது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எத்தனை மணி நேரம்? கரெக்டா நம்ம தூங்குற நேரத்திற்கு முன்னாடி வரை உள்ளதுதான் மாலை பிறப்பு. மாலை பிறப்பு. அப்ப அவர்களுக்கு லக்கண தோஷப்படாது, லக்கண தோஷம் இல்லை. மாலையில் பிறந்தவனுக்கு லக்கணம் தோஷம் அடையாது. அப்ப ஒரு வீட்டுல வந்து எத்தனை மணிக்கு நம்ம தூங்குவோம்? லைட் ஆஃப் பண்ணி கதவெல்லாம் போட்டி சூடமெல்லாம் பொருத்தி வைக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை பிறந்திருக்கணும். அது மாலையில் பிறப்பு. அந்த குழந்தைக்கு லக்கண தோஷம் இல்லை. அந்த லக்கணத்துக்கு தோஷமே இல்லை. வாழ்ற வரைக்கும் அந்த லக்கணத்துக்கு தோஷம் இல்லை. இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசிய விதிகள். இது யாரையும் வந்து தெரிஞ்சுக்கிடாமலே வந்து என்ன சொல்றான்னா ஒட்டுமொத்தத்துக்கு எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கிறது. அப்ப லக்கண மாலையில் பிறப்பு லக்கண தோஷம் இல்லை. அவர்களுக்கு கொடுத்த கிடைப்பனை கடவுள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து தான் அனுப்புறாரு. இரவு பிறப்பு, இரவு பிறப்புனா நம்மளுடைய அந்த இரவு பிறப்புனா மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும், மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் எந்த மனிதன் பிறந்தானோ அவனுக்கு கிழமை தோஷம் கிடையாது, கிழமை தோஷம் கிடையாது. இரவு பிறப்பு 11 மணி 12 மணிக்கு மேல அவன் பிறந்துட்டான்னா 11 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல பிஎம் விட்டுருங்க. 6 to 6 12 11 59 பிஎம் வரைக்கும் மாலை தான், லக்கண தோஷம் இல்லை. 12 மணிக்கு மேல் விடிகாலை சூரிய உதயம் வரை பிறக்கின்றவனுக்கு கிழமை தோஷம் கிடையாது. அவர் கிழமை தோஷத்தை பத்தி, கிழமை தோஷம் என்பது என்ன சொன்னா ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடியதுதான். கிழமை தோஷம் ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடியது. நட்சத்திர தோஷம் வந்து கர்மா. லக்கண தோஷம் என்பது பிறப்புடைய ரகசியம். இதுல எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விடுதலை கொடுத்து தான் கடவுள் வந்து படைக்கிறாரே தவிர எல்லாரும் வந்து காலையில 6 மணிக்கு பிறக்க முடியாது. அவன் கர்மத்திற்கு தக்கனதான் அந்த பிறப்புகள் அமையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப ஒருத்தர் வந்து மாலையில பிறந்திருக்காங்க, 3:50 பிறந்திருக்காங்க. அப்ப அவர்களுக்கு லக்கண தோஷம் கிடையாது. அந்த லக்கணம் கண்டிப்பாக வந்து தோஷமே இல்லாத இது வந்து என்ன சொன்னா அந்த டயத்துல பிறக்கிறது தான். அந்த தோஷம் இல்லாத என்ன செய்யும்னா வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை வந்து கொண்டு வந்துடும், பெரிய வெற்றியை கொண்டு வந்துடும். அவர்கள் ஜொலிப்பார்கள். திதி தோஷம் இல்லாதவர்கள் பணத்தால் ஜொலிப்பார்கள். நட்சத்திர தோஷம் இல்லாமல் பிறப்பவர்கள் கர்மாவை இலகுவாக அழித்து விடுவார்கள். லக்கண தோஷம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பார்கள். கிழமை தோஷம் இல்லாமல் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள். நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள். இதெல்லாம் எப்பயுமே ஒரு இடத்துல டைரியில குறிச்சு வச்சுக்கணும். அப்படி குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நம்ம வீட்டுல யாருக்கு என்ன தோஷம் இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட திதி தோஷம் இல்லாத ஒரு குழந்தை வீட்டுல இருக்குன்னு வைங்களேன், என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னோம், உன் கையால ஒரு 101 ரூபா கொடுறா அப்படிங்க.
திதி தோஷம் இல்லாத ஒரு நபர் வந்து என்ன சொல்றான்னா கிடைப்பது அரிது. அவன் என்ன சொல்றான், திதி தோஷம் இல்லாமல் இருக்கிறது ரெண்டு வந்து அமாவாசையும் பௌர்ணமி தான். அப்ப ஒரு மனித வாழ்க்கையில் கூட வந்து என்ன சொன்னா, திதி தோஷம் இல்லாத ஒரு நபரிடம் வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள், உங்க வீட்டுல அந்த பீரோக்குள்ள கொண்டு வச்சு பாருங்க, வளரும் வளரும். இது சத்தியம், சத்தியம், உண்மை. நான் என்கிட்ட காசு வாங்கிட்டு போங்க வந்தேன், சார் ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு. அதை கொடுத்தோம்னா மறுதடவை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, எப்பயாவது 2 மாசத்துக்கு இருங்க சார் ஒரு 10 ரூபா கொடுங்க, காயின்ஸ் கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு திதி தோஷம் இல்லை. நட்சத்திர தோஷம் இல்லாதவனுக்கு கர்மாவை போக்கக்கூடிய சக்தி உண்டு. நட்சத்திரங்களுக்கு தோஷம் இருக்கு இல்லையா, அந்த தோஷம் இல்லாத ஒரு நபரிடம் மதியத்தில் போய் வந்தேன்னு சொன்னா வந்து 12 மணிக்கு மேல 6 மணிக்குள்ளார பிறந்தவன்ட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவனை கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் தோஷமாகாது. ஏன்னா தோஷம் இல்லாதவங்க கூட வரான், உங்களுடைய நட்சத்திரத்தோடைய தோஷம் செயல்படாது. அதுக்கடுத்து மாலையில் பிறப்பு, லக்கண தோஷம் இல்லை. லக்கணமே தோஷம் இல்லாதவன் நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம்னா நமக்கு சில பாதிப்புகள் வராது. இரவில் பிறந்தவனுக்கு நீங்க கூட எங்கேயாச்சும் கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிழமை தோஷம் வராது. இப்ப நம்ம வந்து ஒரு புதன்கிழமை நமக்கு ஆகாது, புதன்கிழமை நமக்கு ஆகாது, படுவச்ச நாளா இருக்கலாம். அப்ப இரவில் பிறந்தவனை கூட வாடா என் கூட வண்டியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனீங்கன்னா அந்த தோஷம் உங்களை பாதிக்காது. இப்படியெல்லாம் இறைவன் வந்து மனிதனையும் கடவுளாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் படைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் உலகத்துல வந்து என்ன சொல்ற தெரியணும். அப்ப தெரியணும்னா வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தெரிஞ்சு வச்சால் நீங்களும் வெற்றியாளராக இருக்கலாம். அப்ப வெற்றியாளராக இருக்கலாம்னா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வருது, அன்னைக்கு கிழமை சரியில்லைன்னா இரவில் பிறந்தவனை கூட உட்கார வச்சு கூட்டு போங்க, ஒரு பிரச்சனை வராது. மாலையில் பிறந்தவனை போய் வந்து என்ன ஒரு நேரத்துல வந்து என்ன சொல்றான்னா ஒரு லக்கணத்துலதான் கிளம்ப வேண்டியது வருது, அந்த லக்கணம் நமக்கு ஆகாது. அப்ப மாலையில் பிறந்தவனை வந்து நம்ம கூட கூட்டு போனோம்னா அந்த லக்கண தோஷம் அடிபட்டு போயிடும். மதியத்தில் போய் ஒரு நட்சத்திரம், இன்னைக்கு வந்து தாராபலன் நட்சத்திரம்லாம் ஒரு நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, ஆனா நம்ம போகணும். அப்ப மதியத்தில் போய் பிறந்தவனை 12 to 6 வரைக்கும் பிறந்தவனை போய் கூட்டிட்டு போங்க, கண்டிப்பா அந்த காரியத்தை சக்சஸா முடிச்சுட்டு வந்துடுவீங்க. பொருளாதார பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், நீங்க வந்து என்ன செய்யணும்னா அதிகாலையில் 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள பிறந்தவன்ட்ட போய் கொஞ்சம் காசு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எப்ப வேணாலும் போய் வாங்குங்க. நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் முடை வராது. இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி, காலையில் பிறப்பு திதி தோஷம் இல்லை, மதிய பிறப்பு நட்சத்திர தோஷம் இல்லை, மாலையில் பிறப்பு லக்கண தோஷம் இல்லை, இரவு பிறப்பு கிழமை தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.